ஓம் சாந்தி. ஒருத்தர் இருந்தார், அவர் விருந்து கூப்பிட்டுருந்தார் கொஞ்சம் பேரை. ஆனால் அவர் பயங்கரமான கஞ்சன். சாப்பாட்டுக்காக கூப்பிட்டுருந்தார் விருந்துக்கு, ஆனால் எதுவுமே செய்யலை. அவர் எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அவர் எப்பவுமே பிரபு பிரபு பிரபுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அவரு பிரபுவோட பேர் சொல்லிட்டு இருக்காரு. ஐயா சாப்பாடு ரெடியா? பிரபு பார்த்துப்பாரு, பிரபுஜி ரெடி பண்ணிடுவாரு அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்தை கழிச்சு சாமான்லாம் வந்துருச்சா? பிரபுஜி கொண்டு வருவாரு அப்படின்றாரு. அந்த வேலை முடிஞ்சிச்சா? பிரபுஜி பார்த்துப்பாரு. இந்த வேலை முடிஞ்சிச்சா? அது பிரபுஜி பார்த்துப்பாரு. பிரபு பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப மேல இருந்த பிரபுஜி யோசிச்சாரு, இந்த இவருக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை, கவலை இல்லாம இருக்கிறாரு. என்ன நம்பி இவருக்கு கவலையே இல்லை, என் பேரை வேற சொல்லிட்டு இருக்கிறாரு. என் பேரு கெட்டு போயிடும், அதனால இவருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். அப்ப பிரபுஜி என்ன பண்ணாரு, கொஞ்சம் பேரை டச் பண்ணாரு. ஒரு ஆள் ரைஸ் எடுத்துட்டு வந்தார், ஒரு ஆள் காய்கறி எடுத்துட்டு வந்தார், ஒரு ஆள் ஏதோ எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாம் ரெடி ஆச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க. டைமுக்கு விருந்துக்கு வந்தவங்களுக்கு விருந்து கிடைச்சிருச்சு. சாப்பாடு கொடுத்தது யாரு, போட்டது யாரு? பிரபுஜி. பிரபு பாபா மேல எப்ப நமக்கு நம்பிக்கை இருக்குமோ அப்பதான் நம்ம கவலை இல்லாத மகாராஜாவாக இருக்க முடியும். நம்ம கூட இருக்கிறது யாரு? பாபா இருக்கிறாரு. பாபா கூட இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துல நம்பிக்கை இருக்கணும். அப்ப எல்லா காரியமும் ஈஸியாயிரும், எந்த கவலையும் இருக்காது, ஒரு கவலையும் இருக்காது. ஓம் சாந்தி.